பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உண்டு பண்ணின நாள். நாம் களி கூர்ந்து மகிழுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேளையில வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் மெசேஜை கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் சொல்லுகிற அந்த அற்புதமான விசுவாச செய்திகள் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கேயோ அங்கங்கே ஒரு மெசேஜ், அதில் பாதி, இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனம் அப்படின்னு நம்ம கேட்காதபடி இந்த விசுவாச போதனைகள் அது தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம அதன் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இங்கே அங்கேயும் தொட்டு தொட்டு நம்ம வைக்கும்போது நம்ம அதில் காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது பாருங்கள். அவ்வளோதான். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சத்தியத்திற்குள்ளே போகலாம். சங்கீதம் 113, சங்கீதம் 113 7வது 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். 9வது வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, எளியவனை சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் நம் தேவனுக்கு மகிமை. பாருங்க, நம்ம அவருடைய மகிமைக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கிரியைகள், நம்ம செய்கிற வேலைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், நம்மளுடைய செயல் ஒவ்வொன்றும், நம்மளுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நம்ம ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறதா இருக்கணும். அவருக்கு துக்கத்தை கொண்டு வர்ற மாதிரி, அவருக்கு அவமானத்தை கொண்டு வர்ற மாதிரி, அவரை மட்டுப்படுத்துகிற மாதிரி காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இந்த நாளில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும். பாருங்க, இங்கே பாருங்க, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறாரு. நம்ம எவ்வளோ கீழே மட்டமான நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அந்த இடத்துல அங்க இருந்து நம்மளை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க, ஐயோ நான் இவ்வளோ கீழான நிலைமையில இருக்கிறேன், இவ்வளோ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேன், இதுக்கு கீழே எங்க வாழ்க்கையில நீ ஒண்ணுமே இல்லை, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் நாங்க இழந்துட்டோம், அந்த மாதிரி நிலைமையில நீங்க இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்படி உயர்த்தி என்ன பண்றாராம்? அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அதுதான் அவருக்கு மகிமை. பாருங்க, குழந்தை இல்லாம மலடின்னு சொல்லப்பட்டவங்க, அவமானத்துல இருக்கிறவங்கள பிள்ளை தாய்ச்சி ஆக்குறார். அநேக பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி அவ மகிழ்ந்து களி கூறி இப்படி ஒரு பாட்டை பாடுறா. அன்னாள், சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய அம்மா அன்னாள் தீர்க்கதரிசி அன்னாள், அவ தான் சொல்றா, அவர் எளியவனை குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் தூக்கி எடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவ துதித்து பாடுகிற பாட்டு தான் இந்த வசனங்கள். பாருங்க, 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனம். பாருங்க, சங்கீதத்துல நம்ம படிச்ச அதே வசனம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அன்னாள் துதித்து பாடுற பாட்டு. சாமுவேல் தீர்க்கதரிசிய பெற்றதுக்கு அப்புறம் அவ அப்படி துதித்து பாடுற. மலடி என்னப்பட்டவள், எப்படிப்பட்ட அவமானங்கள் எல்லாம் அவ சந்தித்தா அப்படிங்கிறது 1வது அதிகாரத்தில் இருக்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா, எவ்வளோ வார்த்தைகளை அவ கேட்டிருக்கிறா. அப்புறம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல போய், தேவனுடைய ஆலயத்துல போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படி இருதயத்தை ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் அங்க தீர்க்கதரிசியினால தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டு ஒரு குமாரனை பெற்றெடுத்து அவனை தேவனுக்கென்றே வளர்க்கிறாள். பாருங்க, ஆலயத்திலேயே கொண்டு வந்து விட்டுறா. பாருங்க, 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2வது 3வது வசனம்.
அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். தேவனுடைய ஆலயத்துல ஏலி தீர்க்கதரிசி இருந்தாரு. அவருடைய பசங்க 2 பேரு, ஓப்னி பினகாஸ், அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க. அங்க வருஷா வருஷம் இந்த எல்கானா தன்னுடைய 2 மனைவிகளை கூட்டி கொண்டு பலியிடுவதற்காக போவாங்களாம். அப்படி போகும்போது இந்த அன்னாள் ரொம்ப துக்கத்தோட எப்பவும் போவாளாம். அங்க போயிட்டு ஒரு நாளும் சாப்பிடவே மாட்டாளாம். சாப்பிடாம வந்துருவான். ஆனா இந்த கணவன் எல்கானாக்கு அன்னாள் மேல அவ்வளோ பிரியம். 2 போர்ஷன் அவனுக்கு கொடுப்பா அவளுக்கு. ஆனாலும் அது மேல எல்லாம் அவளுக்கு பிரியமே இல்லை. அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டே என்ன நடந்ததுன்னு பாருங்க. 5வது 6வது வசனம். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 7வது வசனம். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்போ கணவன் வந்து கேட்பானா, ஏன் நீ அழுகிற, ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க, ஏராளமான பிள்ளைகளை பார்க்கலாம், நான் உனக்கு எவ்வளோ அருமையான புருஷனா இருக்கேன், ஏன் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்க? அப்படி என்ன சொன்னாலும் அவளை சமாதானப்படுத்தவே முடியாது. ஏன்னா அந்த பெனினாள் இவளை எப்பொழுதும் திட்டி நொறுக்கி அவ்வளோ அவமானப்படுத்திட்டு இருந்திருக்கா. பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட அவமானங்களுக்கு மத்தியில நீங்க இருக்கீங்களா? உங்களை அவர் சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்குகிற கர்த்தர். அதனாலதான் இந்த நாளில் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி இருக்கிறார். அந்த சங்கீதம் 113 9வது வசனத்துல உங்களோட கையை வச்சு உங்க பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால் உங்க கற்பங்கள் திறக்கப்படுது. எல்லா அவமானங்கள் நிந்தைகள் நீங்குது இயேசுவின் நாமத்தினால. உங்க கற்பம் திறக்கப்படுது இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசுவின் நாமத்தினால 3 குமாரர்களை குமாரத்திகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் கற்பங்கள் திறக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இங்க இந்த அன்னாளை அவர் கடாட்சித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். பாருங்க, 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவ உதடு மாத்திரம் அசைஞ்சிட்டு இருந்திருக்குது. அவ சத்தம் கேட்கப்படல. ஆலயத்துல போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டுறா. அந்த மாதிரி தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் ஏலி பார்த்துக்கிட்டே இருந்து வர்றாரு. வந்து, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட அந்த விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு செய்வார், உன்னுடைய பொருத்தனை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி அந்த வருஷத்துல கர்த்தர் அவளுடைய கற்பத்தை திறந்தார். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். ஒரு அருமையான ஆண்மகனை கொடுக்கிறாரு. 28வது வசனம் பாருங்க. 28 1 சாமுவேல் 1:28. ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆலயத்துல கொண்டு போய் விட்டுறா. கர்த்தரிடத்துல நான் கேட்டேன், அவர் என்னை நினைந்தருளி ஒரு குமாரனை கொடுத்தாரு, அதனால நான் கர்த்தருக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்துல கொண்டு போய் சாமுவேலை விட்டுறா. அந்த சாமுவேல் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆகிறான். சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு முன்னாடியும் இல்லை, அவனுக்கு பின்னாடியும் இல்லை. அவனுடைய நல்வார்த்தைகளில் ஒன்றும் கூட தரையில விழுந்து போக விடவில்லை அப்படின்னு சொல்லி வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம். அந்த 1 சாமுவேல் படிச்சீங்கன்னா கர்த்தர் அப்படி ஜெபத்தை, அன்னாளுடைய கண்ணீரை கண்ட தேவன் பாருங்க, எளியவனை அவர் குப்பையிலிருந்தும் தூசியிலிருந்தும் உயர்த்தி எங்க வைக்கிறாரு? பிரபுக்களோடு ஒண்ணுமே இல்லாம மலடியாய் இருந்த அன்னாள் அவளுடைய கற்பத்துல ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணினார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும்
ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த வறண்டு போன மலட்டுத்தன்மைய தேவன் ஒரு மகா பெரிய ஆசீர்வாதமான கற்பமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளை சுமக்கிற கற்பங்களாக அவர் மாற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அவளுடைய அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் நீங்குச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அவளுக்கு எத்தனை குழந்தைங்க பிறந்தாங்கன்னு பாருங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 21வது வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஒரு பையன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து வளர்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கர்த்தர் இந்த அன்னாளுக்கு கொடுத்தாரு பாருங்க. இப்படிதாங்க நம்ம ஆண்டவர் செய்வாரு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்றாரு. அது மட்டும் இல்ல, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிற நல்ல தேவன். இந்த தேவனை இந்த நாள்ல நீங்க விசுவாசிங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்கள், சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் உங்க வாழ்க்கையிலையும் நடக்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு உற்சாகப்படும்படியான வார்த்தைகள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்க குடும்பங்கள்ல, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடப்பிக்கும் பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைய தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது என்று நம்புகிறோம். உங்களுடைய சாட்சிகள், ஜெப விண்ணப்பங்கள் கண்டிப்பா இருக்கும். கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் எண்ணுக்கு எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், அல்லது கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவிடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். நிச்சயமா நீங்க கேட்டுட்டு லைக் பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நோட்டிபிகேஷன் பெல்ல அழுத்துறதுக்கு மறக்காதீங்க. மீண்டும் ஒரு புதிய தேவ செய்தியோடு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.